ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ் இது வந்து லொகேஷன் வந்து மீஞ்சூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டு, அதாவது காம்பேக்டான ஒரு ஆர்ஓ பிளான்ட் 250 லிட்டர்ஸ் per hour கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஆர்ஓ பிளான்ட்டை வந்து நம்ம காம்பேக்டா வந்து இங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆர்ஓ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து 4x4 தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் சைடு க்ளோஸ்டு டைப்பு. ஏன்னா கிச்சன்ல வந்து யூட்டிலிட்டி ஏரியா ரொம்ப கம்மியாகவே இருக்கிறதுனால இந்த 4x4 வந்து நாங்கள் லொகேஷன் வந்து செக் பண்ணி அங்கே மெஷர்மெண்ட் எடுத்து இந்த இடத்துல வந்து இவங்க யூஸ் பண்ற மாதிரி, பிளஸ் வந்து ஆர்ஓ பிளான்ட் வந்து ஆல் சைடு க்ளோஸ்டு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேட் ப்ராப்ளம், இங்க ரேட் ஏதாவது வந்து உள்ள வந்து டேமேஜ் பண்றக்கூடாது, ஆர்ஓ பிளான்ட்ல இருக்கிற ஒயரிங் சிஸ்டமும் இல்லைன்னா பேனல் சிஸ்டமும் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லா சைடும் வந்து க்ளோஸ்டு கொடுத்து, பிளஸ் வீல் மூவபிள், அதாவது அவங்க கிளீன் பண்றதா கூட அதை வந்து ஆர்ஓ பிளான்ட்டை வந்து நம்ம அங்கேருந்து மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளீன் பண்ண பிறகு திருப்பி லொகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கிட் உள்ள அந்த பிளான்ட்டை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த 4x4 லொகேஷன்லேயே வந்து மைக்ரான் ஃபில்ட்ரேஷன், ரா வாட்டர் பம்ப், பிளஸ் இதோட ஆர்ஓ பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்திருக்கோம். இதே வந்து வெரி காம்பாக்டாக இருக்கும். பிளஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் சர்வீசபிளுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சைடு ஃபுல் டோர் ஓப்பனில் கொடுத்து அந்த ஃபுல் டோரை வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபுல் டோரை ஓப்பன் பண்ணனா இந்த காம்பனண்ட் எல்லாம் சர்வீஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியா ஆக்சசிபிளாவே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆர்ஓ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது வந்து மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் அண்ட் ஆன்டி ஸ்கேலிங் கெமிக்கலை வந்து நம்ம ரொட்டீனா வந்து டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து per hour 250 லிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பாக்ட் ஆர்ஓ பிளான்ட். ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா லேஃப்ட் வந்து இங்க 500 லிட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த லேஃப்ட்ல வந்து ஆட்டோ சென்சாரை வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ வந்து இவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 750 இருந்து 1200 லிட்டர்ஸ் வரைக்கும் கன்சப்ஷன் வந்து ஆகுதுன்றதுனால இந்த 250 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பின்னாடி சைடு ஒரே ஒரு வெண்ட் தான். அந்த வெண்ட் மூலமா தான் இன்கமிங் வாட்டர், அப்புறம் பியூரிஃபைடு வாட்டர், பிளஸ் வந்து ரிஜெக்டட் வாட்டர், இந்த 3 பைப் லைன்ஸையும் வந்து வெளியில வந்து வெண்ட் மூலமா கொண்டு வந்து அதுல இருக்கிற பேலன்ஸ் கேப்பையும் வந்து பேக் பண்ணி உள்ள வந்து எதுவுமே போகாத மாதிரி வந்து நாங்க இங்க காம்பாக்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் தான் இவங்க ட்ரிங்கிங் அண்ட் குக்கிங் பர்பஸுக்கு 100% யூஸ் பண்றாங்க. இதனால இவங்க வெளியில வாட்டர் வாங்குற அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப ரீசனபிளான ஒரு மெயின்டெனன்ஸ். பிளஸ் இது இல்லாம இவங்களோட தேவையும் பூர்த்தி ஆயிடுது. அதனால நீங்களே பார்க்கலாம், இவங்க வந்து இந்த குக்கிங் பர்பஸ்க்காகவும் ட்ரிங்கிங் பர்பஸ்க்காகவும் 100% இப்போ இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருக்கு, ஸோ இடமும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி காம்பாக்டா பண்ணி கொடுக்கணும்னா தாராளமா பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.